உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் லூக்கா நற்செய்தியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாசகங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் கூட லூக்கா நற்செய்தியிலிருந்து அதே 10வது அதிகாரத்திலிருந்து இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய உள்ள இறை வசனங்கள் நமக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு, மார்த்தா, மரியா, அவருடைய சகோதரர் லாசர் அவருடைய வீட்டிலே உணவருந்த செல்வதை நாம் இந்த நிகழ்ச்சியாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், கடந்த வாரம் இயேசு நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை, ஒரு கதையை சொல்லியிருந்தார். நல்ல சமாரியன் கதையை சொல்லியிருந்தார். அந்த நல்ல சமாரியன் கதையை தொடர்ந்து அடுத்த பகுதி தொடர்ச்சியாக இன்று இயேசு மார்த்தா மரியா வீட்டில் சாப்பாடு உண்பதற்காக செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, பாருங்கள், இந்த கதையில் நமக்கு வருகின்ற 2 பெண்மணிகள், மார்த்தா, அவருடைய சகோதரி மரியாள். மார்த்தா இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார் என்று இந்த நற்செய்தி தொடங்குகிறது. அன்புக்குரியவர்களை, பாருங்கள், இது சற்று கொஞ்சம் வித்தியாசமான இந்த லூக்கா நற்செய்தியில் நமக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை தருகிறார். ஏனென்றால் யூதர்களின் முறைப்படி ஒரு சொத்து, ஒரு வீடு, ஒரு பங்களா, ஒரு காடு, இல்லை ஆடு மாடுகள், எந்த ஒரு சொத்து நிலவரமாக இருந்தாலும் அது ஆண்களின் பெயரை வைத்தே இருக்கும். ஆண்கள் தான் எப்பொழுதுமே சொத்துக்கு உரிமையானவர்கள். பெண்களுக்கு பெண்களே அந்த சொத்தில் வருவார்கள். பெண்களும் கூட அந்த ஆடு மாடு, வீடு, காடு, இப்படி அந்த சொத்துகளில் ஒன்றாகத்தான் பெண்கள் வருவார்களே ஒழிய, யூத மதத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு சொத்து என்பது ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியிலே மார்த்தா தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மார்த்தா ஒருவேளை திருமணமாயிருந்தால் கணவரை பற்றி பேசியிருப்பார். ஆனால் இங்கே கணவர் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை அவர் கைம்பெண்ணாக இருந்திருந்தால் அந்த கணவரை பற்றி எப்படி இருந்தார், அவருடைய வீடாக இருந்திருக்குமா என்று நாம் அந்த விவரங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் மார்த்தா தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை அது தன்னுடைய சகோதரன் லாசருடைய வீடாக இருந்திருந்தால் மார்த்தா தன்னுடைய சகோதரன் லாசருடைய வீட்டிற்கு இயேசுவை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அது லாசருடைய வீடாகவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது மார்த்தா அவருடைய வீடாக பார்க்கப்படுகிறது, நற்செய்தியாளர் கூறுவது போல. அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த வீட்டிற்கு செல்கிறார். அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். மார்த்தா உடனே இயேசுவுக்கு வந்தவருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர் அடுப்படியிலே சமையல் செய்வதும், பொருள்கள் செய்வதும், அது செய்வதும், இது செய்வதும், மிகுந்த வேலைகளோடு அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சகோதரி மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதாக நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அவர் இயேசுவை பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இதில் லூக்கா நற்செய்தியாளர் மரியாவை குறைத்து சொல்லவும் முடியாது, மரியாவை கொஞ்சம் உயர்த்தி சொல்லவும் முடியாது. ஏன்னா இது 2 பேருமே முக்கியம். ஏன்னா உடனே மார்த்தா பாருங்கள், அந்த இடத்துல கோவப்பட்டாங்கன்னா இயேசுக்கிட்ட முறையிடுறாங்க. பாருங்கள், நான் தனியாக கஷ்டப்பட்டுருக்கேன், என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி, என் சகோதரிக்கிட்ட சொல்லி அவங்கள என்னை கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்கள், உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லையான்ட்டு இயேசு மேலேயே ஒரு இது வருது இல்லையா. இப்போ இயேசு பாருங்கள், கடைசியாக ஒரே ஒரு பதில் சொல்லி நமக்கு எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மரியாள், அதாவது மார்த்தா நீ அதிக பிரச்சனைகளை வச்சு நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற, ஆனால் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்பட முடியாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களை, பாருங்கள், அப்போ மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மார்த்தா பல பிரச்சனைகளை வைத்து அவர் அங்கலாய்த்து போயிருக்கிறார், அவர் ரொம்ப குழம்பி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மார்த்தா செய்கிறது தவறா? மார்த்தா என்ன செஞ்சிட்டாங்க? அப்படி நல்லது தானே செஞ்சாங்க.
வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துக்கிறாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவங்களுக்கு அப்போ போது நம்ம அதை ரெடி பண்ணலாம், இது ரெடி பண்ணலாம், அதை பண்ணலையே, அது செய்யணுமே. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, யாராவது விருந்தாளி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அவங்களுக்கு சிக்கன் எடுக்கணும், பிரியாணியை பண்ணணும், அவங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதையாவது ஒன்று செய்கிறோம் இல்லையா. உடனே ஒருத்தரை போய் டீ காப்பி வாங்கிட்டு வர சொல்கிறோம், இல்லாட்டி ஒருத்தர் போய் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறோம், எதையாவது ஒன்று பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்தவர்களை உபசரிக்கும் நல்ல மனம் படைத்தவர் இந்த மார்த்தா. நல்ல உபசரிக்கிறது நல்ல நல்ல ஒரு பழக்கம். ஏன்னா யூதர்களின் முறைப்படி உபசரித்தல், விருந்தினரை உபசரித்தல்ங்கிறது ஒரு தலையாய கடமை. அது ஒரு மிக முக்கியமான கடமை. வந்த விருந்தாளியை, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சரியான முறையில் அவர்களை உபசரிக்க வேண்டும். இதைத்தான் நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். ஆபிரகாம் அவர் அப்படியே மனைவி சாரா கூட வீட்டில் இருக்கும் பொழுது தலை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு 3 பேர் வானதூதர்கள் போல் வருவாங்க. உடனே ஆபிரகாம் ஓடி ஓடி போய் சாரா கிட்ட சொல்லுவார், மாதிரி விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ போய் கொஞ்சம் இருக்கிற மாவு பண்ணி பிணைஞ்சி நான் போய் ஆட்டுப்பட்டியில் போய் நல்ல ஒரு கெடாவை கொளுத்த கன்று எடுத்து வரேன், அடிக்கலாம், சாப்பிட்லாம், அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பரபரப்பு அங்கே ஆபிரகாம் செய்வார். உடனே அவங்க மாவு பிணைவாங்க, எல்லாம் செய்வாங்க, இவர் கெடா எடுத்துகிட்டு வருவார். இவர் உடனே அவங்களுக்கு வந்தோடனே தண்ணி கொடுப்பார், கை கழுவுங்க, கலப்பு வெயிலில் வந்துருக்கிறீங்க, கலப்பாக இருக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கும். பாருங்கள், அந்த விருந்தினரை உபசரித்தல் என்பது ஒரு தலையாய கடமை இந்த யூத மதத்தில். அதே தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே அது உண்டு. நம்ம தமிழ் கலாச்சாரத்துலேயும் நம்ம யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுப்போம். ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம். அவங்க தண்ணி குடிச்சிட்டு உட்காருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க, என்ன இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு உடனே உபசரிக்கிறதில் நம்ம பார்ப்போம். அது மற்ற எல்லா கலாச்சாரத்திலும் அப்படி இல்லை. இப்போ நான் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறேன். ஃப்ரான்ஸ் நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை. ஏன்னா இப்போ நாங்களாம் ஒரு ஃபாதருங்களை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. அப்படி வீட்டுக்கு சாப்பிட போகும்பொழுது வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட லஞ்சுக்கு மதியம் சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சிட்டு ஃபாதர் லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. லஞ்சுக்கு நம்ம போயிடுவோம். போயிட்டு வீட்டுக்குள்ளே நிற்க வச்சே, அந்த வராண்டாவில் நிற்க வச்சே ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. ஏப்பா நமக்கு வந்தது ஒரு சில நேரத்தில் வீடு பக்கம் இருந்தால் நடந்தே கூட போயிடுவேன். அப்படி போகும்பொழுது நமக்கு இப்போ நடந்து போன டயர்டாக இருக்கும். நம்ம நிற்க வச்சே பேசுகிறாங்களே, நம்மளை உட்கார சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மனசை கூட தோணும். ஆனால் இது அவங்களுடைய கலாச்சாரம். வந்தவங்கள நிற்க வச்சு பேசணும், நல்லா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அப்புறம் தான் அவங்கள சொல்கிற வரைக்கும் நம்ம நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கணும். எப்படி ஃபாதர் அப்படி இருக்குது ஃபாதர், அவங்க குடும்ப கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்க அதிகம் பேசுவாங்க. அவங்க கதையெல்லாம் ஒருத்தவங்க மாட்டிட்டாங்கன்னா எல்லா கதையும் பேசிக்கினே இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லா கதையும் கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து வாங்க ஃபாதர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஏதோ அப்பரித்தீவு, அவங்க முதல் சாப்பாடு, இது சாப்பாடு அப்படி இப்படிலாம் டேபிளுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம நின்று தான் பேசிகிட்டு இருக்கணும். உட்கார கூட மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. இது இந்த நாட்டு கலாச்சாரம். இப்போ இவங்களது இப்படியே அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம். ஆப்பிரிக்கா நாட்டில் போனால் அவங்களும் நம்மள மாதிரி தான் ஒரு சில வந்தவங்களுக்கு உடனே கவனிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுன்ட்டு அவங்களும் அந்த உபசரித்தல் என்பது அவங்கள்ட்ட இருக்குது. இப்படி நாட்டுக்கு நாடு கலாச்சாரத்துக்கு மாறுபடும். பெரிய மாணவர்களை பாருங்கள், இப்போ மார்த்தா அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ ஏன் இயேசு மரியாள் தான் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாங்க, நீ ரொம்ப அங்கலாய்த்து போயிருக்கிற அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா உண்மை அதுதான். இப்போ நம்ம இந்த கதையை கேட்ட உடனே மார்த்தா, மரியா, அவங்க வீடு, லாசர் அங்கே இருக்கிறாரு, சாப்பாடு ரெடி பண்ணுறவங்க, இந்த மாதிரி நற்செய்தியிலேயே இந்த லூக்கா நற்செய்தியில் நமக்கு அப்படி சொன்னதுனால நம்ம அந்த கதை கற்பனையிலே பார்க்குறோம் இல்லையா. ஒரு வீடா 2 பேர்னா. ஆனால் இதை வேறு மாதிரி பார்க்கணும். இதை தியாலஜிக்கலாக ஒரு இறையியல், இந்த நற்செய்தியில் எதுக்காக இதை இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதே பார்க்கணும். இதை நம்ம வேறு மாதிரி பார்த்தோம்னா, இப்போ அந்த மார்த்தா வீடு என்பது அந்த வீட்டுக்குள்ளே இயேசு போயிருக்கிறார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு போய் உட்காந்துருக்கிறாரு. எதற்காக? உணவு அருந்துவதற்காக. ஒரு வீட்டுக்குள் இயேசு அமர்ந்திருக்கிறார். அதுதான் நமக்கு நம்ம கற்பனை பண்ண வேண்டிய ஒரு இமேஜ், இது. இப்போ இயேசு தங்கக்கூடிய வீடு எது? இயேசு விருப்பப்பட்டு போய் உட்காந்து ஒரு வீட்டில் தங்குறாருன்னா அது எங்கேவா இருக்கும்? கோயிலுக்குள்ளே இருப்பார், கண்டிப்பாக தபர்நாக்கில் இருப்பார். ஆனால் இயேசு அதை விட இயேசு விரும்பி தங்கக்கூடிய வீடு எது?
நம்ம உள்ளம், நமது உள்ளம். இப்போ நமது உள்ளம் தான் மார்த்தா வீடு. மார்த்தா அவங்களோட வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டதுனால அது மார்த்தாவுடைய வீடு. இப்போ நம்ம வீட்டுக்கு அழைக்கணும்னா எப்படிங்கணும்? இயேசுவை நமது உள்ளத்திற்கு அழைக்கணும். இப்போ இயேசு உள்ளே வந்து என் இதயத்தில், என்னுடைய உள்ளத்தில் உட்காந்துருக்கிறாரு. உள்ளே உட்காந்துருக்கிற விருந்தாளியை உட்கார வச்சுட்டு, நான் எங்கள் மாமாக்கிட்ட, இல்லை எங்கள் இதில் அங்கே வேலை, என் பிள்ளைக்கு இந்த கவலை, என் பிள்ளைக்கு அப்படி சேர்க்கணும், எங்கள் அப்போ வீட்டில் உடம்பு சரியில்லை, என் புருஷங்கார் இப்படி இல்லை, பொண்டாட்டி இப்படின்னு நம்ம வெளி உலகத்தை பற்றியே சிந்தித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அப்போ உள்ளே வந்து உட்காந்துருக்கிறாரே அவர்கிட்ட என்ன அனுப்பேன்? புரியுதுங்களா? இப்போ வந்து இது வந்து வீடு, மார்த்தா, மரியா அப்படிங்கிறது கதை பிரகாரம் பார்க்கலாம். ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, இயேசு நமது உள்ளத்தில் வராரு. உள்ளத்தில் வந்தவரை உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் நம்ம வெளி உலகத்து கவலையிலேயே வாழ்ந்துடுறோம். வெளி உலகத்தை, என் பிள்ளை படிப்புக்கு செலவு இல்லை, நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் தொழில் வேலை செய்கிற இடத்துல அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி நம்ம வெளி உலகத்தை பற்றி இப்படியே அங்கலாய்த்து போய் இருக்கிறோமே ஒழிய, உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரே அவர்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணலை. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வருகிற கருத்து. இப்படி ஒரு தியாலஜிக்கலாக பார்க்கணும். இப்போ மரியா என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு வந்துக்கிறார் இல்லையா, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் கூட நம்ம கலாச்சாரம் கூட அப்படி தானே மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுறோம்? இந்த டீயை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா டீ போடுறேன்ட்டு கிச்சனுக்கு போயிடும். வீட்டில் இருக்கிற பெரியவர் எப்பயுமே டிவி ஓடிக்கினே இருக்கும். டீ ஓடிக்கிட்டே இருக்கும். வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வந்தீங்களா, உட்காருங்க, அம்மா டீயை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருப்பாங்க. இங்கே டீ ஓடிட்டுருக்கோம். அந்த 2 வார்த்தையை தவிர மீது இதெல்லாம் நம்ம எல்லோரும் டிவியை தான் முறைக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லாட்டி பிள்ளைங்கள்லாம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளை டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா கிச்சனில் போய் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்தவர் என்ன பண்ணுவார்? என்ன பேசுறது என்ன தெரியாமல் அவரும் வந்ததுக்கு பாவமாக டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பார். பாருங்கள், அந்த நம்மளுடைய கலாச்சாரம், இந்த டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த டிவி, ரேடியோ, செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு பேசுவோம். அத்தை எப்படி இருக்கிறாங்க, உங்கள் மாமனார் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்குலாம் போனோமே அது எப்படி நடந்தது, இந்த புள்ள இப்படி ஆணுச்சு பரவாயில்லையே, அந்த புள்ள கல்யாணம் அப்படி இருக்குது, ஏன் அந்த புள்ள இன்னும் படிக்காமல் இருக்குது, அப்படி எல்லா குடும்பத்தை, தாய் மாமன், அத்தை, சித்தப்பன், சித்தி, மாமியார் எல்லா கதையும் பேசுவோம். மக்கள் வீட்டுக்கு வந்தவங்களோட அந்த மனித உறவு, பேச்சு உறவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு? கட்டாயிடுச்சு. எதனால்? இந்த டிவி வந்துருச்சு, இந்த செல்ஃபோன் வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுனால என்ன பண்ணுது? இந்த மனிதர்களோடு அமர்ந்து பேசி உரையாடுகின்ற கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த நற்செய்தியில் நம்ம அதை தான் பார்க்குறோம். வீட்டுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம் கொஞ்சம் நேரம். பேசி என்ன எப்படி ஏன்னா நம்ம பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் ஓகே, நமக்கு எல்லா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள் மார்த்தா இந்த இடத்துல எந்த ஒரு இமேஜை கொடுக்குறாங்கன்னா, எந்த ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்கன்னா, நம்ம இயேசுவை நமது உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, இயேசுவை நமது இல்லத்தில் வைத்துக்கொண்டு, நாம் உலக பிரச்சனைகளை, வெளி பிரச்சனைகளை, நமது சொந்த பிரச்சனைகளை வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, இயேசுவின் வார்த்தையை கேட்டால், இயேசுகிட்ட கொஞ்ச நேரம் பேசினா அதையெல்லாம் தீரும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதைத்தான் இயேசு என்ன சொல்கிறாரு? மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அப்படின்னா என்ன? வீட்டுக்கு வந்தவரிடம் உட்காந்து பேசி அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இப்போ இந்த கதை ஏன் உடனே போன வாரம் வந்து நம்ம நல்ல சமாரியன் கதையை பார்த்தோம் இல்லையா, அது தொடர்ச்சியாக ஏன் இது வருதுன்னா பாருங்கள், அங்கே நல்ல ஒரு மனிதர் அடிபட்டு கிடக்கிறாரு. அந்த வழியாக போகிற ஒரு குருவானவர் என்ன பண்ணுறாரு? ஒதுங்கி போகிறார். ஏன்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம், அவருக்கு என்ன முக்கியம்? அடிபட்டு கிடக்கிற மனிதன் உளுந்து கிடக்கிறானே அது முக்கியம் கிடையாது. அவருக்கு என்ன முக்கியம்? அவர் கோயில், அவர் வேலை, அவர் டியூட்டி, டைமிங்கு, அதுதான். அப்படி ஓடின்னு இருக்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு லேவின்னு ஒருத்தர் வராரு, அவரும் எப்படியே ஒதுங்கி போகிறார். ஏன்? அவர் அடுத்து இப்போ உளுந்து கிடக்கிறானே அந்த மனுஷன் பெரியதில்லை, ஆனால் எனக்கு வந்து சர்வீஸ், அவங்களும் பணி தான் செய்ய போகிறாங்க. எது? குருவானர் என்ன பண்ணி செய்ய போகிறாரு? கோயிலில் போய் ஏதோ வேலை செய்ய போகிறாரு. பூஜை வைப்பார்,
காணிக்கை இதை பண்ணுவார், அதே வேலை இந்த லேவி என்ன பண்ணுவார், கோயிலில் போய் இதை வேலை செய்வார். இவங்களெல்லாம் அந்த பணிகளை செய்ய போகிறார்கள். ஆனால் அந்த பணியை விட இங்கே ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரே, உளுந்து கிடக்கிறாரே, அவருக்கு பணி செய்வது தான் முக்கியமான வேலை அப்படிங்கிறத தான் நம்ம அந்த நற்செய்தியில் பார்த்தோம் போன வாரம் இல்லையா? அதே தான் இந்த நற்செய்தியில் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த நற்செய்தியில் பார்க்குறோம். ஆமாம், நம்ம அந்த வேலை தான் முக்கியம், இந்த வேலை தான் முக்கியம், அந்த வேலை தான் முக்கியம் நம்ம ஒதுங்கி போகிறோமே ஒழிய, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரே அவருக்கு இப்போ நம்ம பார்க்கணும், அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவர் உட்காந்து பேசணும், அவர்கிட்ட சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். எனவே பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் கூட நமது உள்ளத்திலே இயேசுவை வரவழைத்து அவரிடம் சற்று பேசுவோம். நமது குறைகளை அவரிடம் பேசலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு வெளியில் இருக்கவங்கள்ட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் பேசுவோம், அவருக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து அப்போ சொல்லுவார், நீ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாய். ஆண்டவர்கிட்ட பாதத்தில் உட்காந்து பேசும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மளே பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர், நல்ல வெரி குட், நீயும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாய் என்று சொல்லுவார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுப்போம், நல்ல பங்கை தேர்ந்து கொள்வோம். ஆமேன்.